இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இனி நான் ரொம்ப கெட்டவன். ட்ரம்ப் பதிவிட்ட 2 போட்டோ. ஈரானுக்கு கடைசி வார்னிங். ஈரான் அமெரிக்கா இடையே முதல் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்த நிலையில் திடீரென ரத்தானது. நியாயமற்ற நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைப்பதாக கூறி ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகிறது. இதனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் அவர் கூறியிருப்பதாவது: போர் நிறுத்த விவகாரத்தில் ஈரான் புத்திசாலித்தனமாக செயல்படவில்லை. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்று ஈரானுக்கு தெரியவில்லை. புத்திசாலித்தனமாக நடக்க பழகுவது ஈரானுக்கு நல்லது என்று அந்த பதிவில் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் 2 AI படங்களை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். பின்புறத்தில் குண்டுகள் வெடித்து சிதற கையில் துப்பாக்கி ஏந்தியபடி ட்ரம்ப் இருக்கும் ஒரு AI புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். அதில் தான் இனி நல்லவனாக இருக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஹார்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் ஜலசந்தி என்று பெயர் மாற்றி ஒரு படத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போதும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பெயரை ட்ரம்ப் ஜலசந்தி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போது அந்த பெயரில் ஒரு AI படத்தை பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு தனது பெயரை சூட்ட ட்ரம்ப் முடிவு செய்துவிட்டார் என உலக அரங்கில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திருச்செந்தூரில் EPS மனைவி விஸ்வரூப வெற்றி கிடைக்குமா? தடைகள் விலக மனமுருக வேண்டினார். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. நேற்று எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. மீண்டும் திமுக ஆட்சி அமையும். தொடர்ந்து 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. ஆனாலும் அதிமுக வெற்றி பெற்று கணவர் முதல்வராக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா முருகன் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். நேற்று எடப்பாடி பழனிசாமி மனைவி ராதா மகன் மிதுன் பழனி முருகன் கோயிலில் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மனைவி ராதா இன்று அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் சண்முகருக்கு நடந்த விஸ்வரூப தீபாராதனையையும் தரிசித்தார். விஸ்வரூப தரிசனத்தின் போது வேண்டிக் கொண்டால் எதிர்மறை சக்திகள் நீங்கும், தடைகள் விலகும், வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எக்ஸிட் போல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வந்தாலும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போதுதான் ரியல் ரிசல்ட் தெரியும். எடப்பாடி பழனிசாமி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கையுடன் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்னும் ஓயாத CM சீட் ரேஸ். மே 4க்கு பின் பெரிய மாற்றம். மூத்த அமைச்சர் பேச்சால் பரபரப்பு. கர்நாடகாவில் கடந்த 2023இல் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து மாநில காங்கிரஸ் தலைவர் DK சிவக்குமார் முதல்வர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்டது. கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்ட சிவக்குமாருக்கே முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர். சிவக்குமார் மற்றும் சித்தராமையா ஆகிய இருவரும் வெவ்வேறு ஜாதி பின்னணியை கொண்டிருந்தாலும் இருவருமே OBC சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் யாருக்கு முதல்வர் பதவியை வழங்குவது என்பதில் காங்கிரஸ் மேலிடத்திற்கு குழப்பமும் ஏற்பட்டது. எனினும் மூத்த தலைவர், முன்னாள் முதல்வர் என்ற அனுபவத்தின் அடிப்படையிலும் காங்கிரஸ் மேலிட செல்வாக்கையும் பயன்படுத்தி சித்தராமையா முதல்வர் பதவி ரேஸில் முந்தினார். சிவக்குமார் துணை முதல்வர் ஆனார். இது சிவக்குமார் ஆதரவாளர்களுக்கு எரிச்சல் ஊட்டியதால் 2023 மே மாதத்திலேயே ஒரு வகை வாய்வழி ஒப்பந்தத்திற்கு சித்தராமையா சம்மதித்தார். முதல் 2.5 ஆண்டுகள் தான் முதல்வராக இருப்பதாகவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுப்பதாகவும் கூறியதாக அப்போதைய பேச்சு அடிபட்டது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் கடந்த ஆண்டு இறுதியிலேயே முதல்வர் மாற்றம் குறித்த பேச்சு பரபரப்பாக எழுந்தது. சித்து, சிவா இருவரையும் தனித்தனியே அழைத்து பேச்சு நடத்திய காங்கிரஸ் தலைமை இந்த விவகாரத்தில் அவர்களுக்குள்ளேயே பஞ்சாயத்தை பேசி முடிக்கும்படி கூறியது. இருவரும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் தனியாக சந்தித்து பேச்சும் நடத்தினர். தங்களுக்குள் எந்த முரண்பாடும் இல்லை என பேட்டியும் அளித்தனர். ஆனால் சித்து முதல்வர் பதவியை விட்டுத்தர மனமில்லாமல் முரண்டு பிடிப்பதாக பேச்சு எழுந்தது. இதுதான் சமயம் என பார்த்த மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். பரமேஸ்வரா தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது ஆதரவாளர்கள் பரமேஸ்வராவை முதல்வராக்க வேண்டும் என குரல் எழுப்பினர். கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக முதல்வர் பதவி யாருக்கு என்ற சர்ச்சை கர்நாடக அரசியலில் ஓய்ந்த பாடில்லை.
இதற்கிடையே 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா பேசியது கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த அரசியல் தலைவர். அவர் நல்ல அனுபவசாலி. இங்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். மாநில நலன் கருதி கார்கேவை முதல்வராக்கினால் அது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும். கார்கே முதல்வராவதை நான் வரவேற்கிறேன் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல்வராக்க வேண்டும் என்றார் பரமேஸ்வரா. என்னை முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்பது ஆதரவாளர்களின் விருப்பமாக இருந்தால் அதற்கு நான் எப்படி தடை போட முடியும் என அடுத்து ஒரு குண்டை போட்டார். தற்போது கார்கேவை முதல்வராக்க வேண்டும் என புது குண்டை தூக்கி போட்டுள்ளார். கார்கேவும் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பரமேஸ்வரா இப்படி பேசியுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறினர். மொத்தத்தில் சித்தராமையா சிவகுமார் இடையே நடந்து வந்த முதல்வர் ரேஸ் பரமேஸ்வராவின் பேச்சால் தற்போது ஓபிசி தலித் சமுதாயத்தினர் இடையிலான ரேஸாக மாறியுள்ளதாக பேச்சு எழுந்துள்ளது. மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் கர்நாடக அரசியலிலும் அதன் தாக்கம் எதிரொலிக்கும் என்றே கூறப்படுகிறது. சித்து, சிவா, பரமேஸ்வரா இடையிலான முதல்வர் ரேஸ் இருவேறு சமூகங்களிடையிலான ரேஸாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கள்ளழகருக்காக கிளம்பிய ஆண்டாள் ஆசை மாலை. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நாளை நடக்கிறது. இதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் பட்டு வஸ்திரம் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட ஆண்டாள் இறைவனுக்காக மாலையை தொடுத்து தான் முதலில் சூடி அழகு பார்த்து பின் இறைவனுக்கு அளிப்பார். பல நூற்றாண்டுகளாக மதுரையில் ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்கு ஆண்டாள் சூடிய மாலை அணிவிக்கப்படுகிறது. நாளையும் ஆண்டாள் மாலையை சூடியபடி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார். மிராக்கிள் நடக்கப் போகுது. இந்தியாவே வியந்து பார்க்கும். செங்கோட்டையன் லாஜிக் என்ன? எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வந்துள்ளன. தாவேகாவுக்கு 16 முதல் 26 இடங்கள் கிடைக்கும் என கணிப்புகள் கூறுகின்றன. சில கணிப்புகள் தாவேகாவுக்கு ஒற்றை இலக்கம்தான் கிடைக்கும் என சொல்கின்றன. இது தாவேகா தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ள நிலையில் கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்னும் நம்பிக்கையை கைவிடவில்லை. தாவேகா ஆட்சியை பிடிக்கும் என சொல்லும் இந்தியா டுடே எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி விசில் சத்தம் இந்தியாவை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். ஒரு மிராக்கிள் நடக்கப் போகிறது என கூறினார். சார், விசிலோட சத்தம் ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். தமிழ் போடியத்தில் பேசினா நல்லா இருக்கும் சார். இந்தியாவே வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். இன்னொரு மிராக்கல். இதுவரையும் உலக வரலாற்று இது போன்ற விசில் கேட்பது இதுதான் முதல் முறையாக. ஆனா 200 தொகுதியில வராது, விசிலுக்குள்ள ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இது விசில் சத்தம் இல்ல, பாம் சத்தம் மாதிரி இருக்கு. பாம் 117 கோடி அரிதிலும் அரிதான சிவப்பு மணற்கல் புத்தர். இந்தியாவில் பல தொன்மையான இடங்களும் சிலைகளும் உள்ளன. இந்த சிலைகளின் மதிப்பு சர்வதேச அளவில் கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த சிலைகளை கடத்தல்காரர்கள் திருடி சென்று கள்ளச்சந்தையில் விற்கின்றனர். இவ்வாறு கடத்தி வரப்பட்ட சிலைகளை பல நாடுகள் பறிமுதல் செய்து வைத்துள்ளது. அவற்றை திரும்பப் பெறும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே அமெரிக்கா பல சிலைகளை இந்தியாவிடம் திருப்பி அளித்துள்ளது. இப்போது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி கொண்டுவரப்பட்ட 657 பழங்கால கலைப்பொருட்கள் மற்றும் சிலைகளை அமெரிக்கா ஒப்படைத்துள்ளது. இதன் மதிப்பு $14 மில்லியன், இந்திய மதிப்பில் 117 கோடி. இந்த சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் நியூயார்க்கில் இந்திய தூதரக அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. சத்தீஸ்கரின் அவலோகிதேஸ்வரர், அபயமுத்ரா புத்தர், நடன விநாயகர் போன்ற அரிய சிலைகள் இதில் அடங்கும். இதில் உள்ள மற்றொரு முக்கிய பொருள் $7.5 மில்லியன் மதிப்புள்ள சிவப்பு மணற்கல் புத்தர் சிலை. மீட்டு வரும் மொத்த மதிப்பில் இது மட்டுமே பாதி தொகை. பழம்பொருள் கடத்தல்காரர் சுபாஷ் கபூர் மற்றும் தண்டனை பெற்ற கடத்தல்காரர் நான்சி வீனருடன் தொடர்புடைய சர்வதேச கடத்தல் கும்பலிடம் தொடர் விசாரணைகளின் மூலம் இந்த பழமையான சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருடப்பட்ட கலைப்பொருட்கள் மற்றும் சிலைகளை மீட்டு தாயகம் கொண்டுவரும் முயற்சிகள் தொடரும் என நியூயார்க்கின் மன்ஹாட்டன் மாவட்ட வக்கீல் ஆல்வின் எல் பிராக் ஜூனியர் தெரிவித்துள்ளார். கோயிலுக்குள் நுழைய நாத்திகர் உரிமை கோரலாமா? உள்நோக்கத்தை உற்று நோக்குவது அவசியம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்களை சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கலாம் என 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பினர்.
சபரிமலை கோயில் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான வழக்கு விசாரணை தற்போது நடந்து வருகிறது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது. 2018இல் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்புக்கு ஆதரவாக மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் வாதிட்டார். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்ல கோர்ட் அனுமதி வழங்கியது. அதன்படி பிந்து மற்றும் கனக துர்கா என்ற 2 பெண்கள் கோயிலுக்கு சென்றனர். அவர்களில் ஒருவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். அவரை கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. தீண்டாமை அடிப்படையில் பாகுபாடு நடந்துள்ளது. ஜாதி பாகுபாடின்றி ஆண்கள் அனைவரையும் கோயிலுக்குள் அனுமதிக்கும் நிலையில் பெண்களிடம் மட்டும் ஜாதி பாகுபாடு பார்ப்பது நியாயமில்லை என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அவர் பட்டியலினத்தைச் சார்ந்தவர் என்பதால் தடுக்கப்படவில்லை, 10 முதல் 50 வயதிற்குட்பட்டவர் என்பதால் தடுக்கப்பட்டார் என்றனர். இதை ஆட்சேபித்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங், இது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை. பெண்களை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வாழும்படி கூற முடியுமா? 10 முதல் 50 வயதிற்குட்பட்ட வாழ்நாளை தவிர்த்து வாழ்க்கையை பிரித்து வாழுங்கள் என சொல்ல முடியுமா? கோயிலுக்கு செல்வது என்பது அனைவருக்குமான அடிப்படை உரிமை. இதை அரசியல் சாசனம் வழங்கியுள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அடுத்து சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் சென்றதால் தீட்டுப்பட்டு விட்டதாக பலர் பேசினர். அவர்களின் மனதை புண்படுத்தினர். அந்த சம்பவத்திற்கு பின் வேறு எந்த பெண்ணும் சபரிமலைக்கு செல்ல முடியவில்லை. மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்காததே அதற்கு காரணம். பாதுகாப்பு வழங்க அரசு மறுத்துவிட்டது. அந்த பெண்கள் யார், இந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்கள் என்ற விவரங்களையும் சேர்த்து இது தொடர்பாக நான் கோர்ட்டில் விவரங்களை தாக்கல் செய்துள்ளேன் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நாகரத்னா, இந்த உரிமையை யார் கோரியது? ஒரு பக்தரிடமிருந்து இந்த உரிமை கோரல் வந்ததா அல்லது நாத்திகரிடமிருந்து வந்ததா? உரிமை கோரச் சொல்லி தூண்டியது யார்? வடமாநிலத்தில் இருக்கும் ஒருவர், அதுவும் நாத்திகர், தென் மாநிலத்தில் உள்ள ஒரு கோயிலின் ஆச்சாரங்களில் தலையிடவோ அல்லது நுழையவோ உரிமை கோருவதை நாம் பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றார். நீதிபதி அசாசுதீன் அமானுல்லா ஒரு கேள்வியை எழுப்பினார். ஒருவர் கடவுள் மீது தீவிர நம்பிக்கை கொண்டவர் என கூறி கோயிலுக்கு சென்று பக்தர்களின் பொதுவான உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டால் அது சரியாக இருக்குமா? அந்த செயல்பாட்டின் உள்நோக்கத்தையும் நாம் உற்றுநோக்க வேண்டுமல்லவா என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி நாகரத்னா, நம் நாடு பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டது. பன்முகத்தன்மையே நம் நாட்டின் வலிமை. ஒவ்வொரு சமய பிரிவினருக்கும் உள்ள உரிமைகளை பாதுகாப்பதே ஒற்றுமையை நிலைநாட்டும். எனவே அந்தந்த சமய மரபுகளை நாம் மதிக்க பழக வேண்டும் என்றார். இதையடுத்து வழக்கு விசாரணை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் விலைவாசி அதிகரிக்கக்கூடும். மத்திய நிதியமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கை கூறுவதாவது, மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் இந்தியாவில் பணவீக்க உயர்வு, வர்த்தகத்தில் பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இருந்தாலும் இந்தியாவின் வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் பொருளாதார கட்டமைப்பு இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ள உதவும். போர் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் உரங்களின் விநியோகத்தில் தடை உற்பத்தி செலவை அதிகரித்து பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். எல்னினோவின் தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது விவசாய உற்பத்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உலகளாவிய நிச்சயமற்ற சூழலால் ரூபாய் மதிப்பு பலவீனம் அடைவது இறக்குமதி செலவை அதிகரித்து பணவீக்கத்திற்கு மேலும் அழுத்தம் தருகிறது. உர உற்பத்திக்கான எரிவாயு ஒதுக்கீடு அதிகரிப்பு மற்றும் காரி பருவத்திற்கான உரமானியம் 12% உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் மூலதனம் மற்றும் சொத்து மதிப்பு வலுவாக இருப்பதால் நிதித்துறையில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சமீபத்தில் கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் போன்றவை ஏற்றுமதியை ஊக்குவிக்க உதவும். அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7 to 7.4% இருக்க வாய்ப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது. போட்டியை சமாளிப்பதற்காக சமையல் எண்ணெய் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 19 வகையான அளவுகளில் எண்ணெய் விற்பனை செய்கின்றன. பெரும்பான்மையான பேக்கிங்கில் எண்ணெயின் எடை வேறுபடுகிறது. இந்த வழக்கம் சந்தைகளில் பெருவாரியாக உள்ளன. இப்படி வெவ்வேறு அளவுள்ள பேக்கிங்கால் நுகர்வோர் குழப்பமடைகின்றனர். பெரும்பாலான நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள பேக்கிங் அளவுகள் நுகர்வோரை குழப்பமடைய செய்துள்ளன. அதாவது 880 மில்லிலிட்டர் மற்றும் 910 மில்லிலிட்டர் என 2 வகையான அளவுகளில் எண்ணெய் விற்பனையாகின்றன. இதில் 880 மில்லிலிட்டர் எண்ணெய் உள்ள பேக்கிங் விலை குறைவு என்பதால் நுகர்வோர் அதை தேர்ந்தெடுக்கின்றனர்.
ஆனால் அது 1 லிட்டர் எண்ணெய் விலையை விட அதிகமாக இருக்கிறது. எனவே பேக்கிங் அளவுகளை ஒரே மாதிரி கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய சோயாபீன் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் மத்திய நுகர்வோர் துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது.